நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கிய சீரியல் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம அஞ்சலியோட ஆட்டம் இதோட முடிவுக்கு வரப்போகுதுங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்க போகிறது நம்ம கௌதமுங்க. என்னடா சொல்கிற, என்னதான் நடந்துச்சு அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்களும் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் தீவிரமாக ஒரு பக்கம் எல்லா பக்கமும் போயிட்டு அதுக்கான ஆதாரத்தை திரட்டின்னு இருக்காரு. உலாத கால் கையில் எல்லா கால் கையில் உளுந்து எங்கள் இலக்கியாவை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு கௌதம் கதர்னு இருக்காரு. இந்த சமயத்தில் நம்ம பைரவி இருந்து தனியாக வர சொன்னாங்களா, அங்கே கௌதம் போகிறாரு. போயிட்டு பைரவியை மீட் பண்ணுறாங்க. அப்போ பைரவி வந்து ஒரே ஒரு தான் சொல்கிறா, இதோ பாரு கௌதம், பொண்டாட்டி வெளியே வரணுமா, அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதே அஞ்சலி நினச்சா மட்டும்தான் முடியும். அதுக்கு நீ பண்ண வேண்டியது, எனக்கும் அஞ்சலி இலக்கியாவுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, இலக்கிய யாருன்னே சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டு இதுக்கு மேலே இலக்கியாவை நான் சந்திக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சைன் பண்ணி தந்தியானா நீ வந்து எங்கள் கூடயே இருக்கணும். அடுத்த செகண்டே இந்த கேஸை இலக்கியா வந்து வாபஸ் வாங்க வைக்கிறேன் அஞ்சலியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அஞ்சலிக்கு ஒரே ஷாக்கு. ஆண்டி என்ன பேசுன்னு இருக்கீங்க, என்னாலலாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே உங்ககிட்ட யார் கேட்டது போக அப்படின்னு சொல்லிட்டு, கௌதம் உனக்கே நல்லா தெரியும் இலக்கியாவை யாருக்கிட்ட போனாலும் உன்னால் காப்பாற்ற முடியாது, எல்லாருமே தெளிவாக சொல்லி அனுப்பிச்சுக்குவாங்க. போய் அஞ்சலி காலில் விழு, அஞ்சலி ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இலக்கியாவில் தப்பிக்க முடியல 7 வருஷம் சொல்லிட்டு, நீ இலக்கியா கூட வாழ்றது முக்கியமா, இலக்கியா சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறது உனக்கு முக்கியமா, இல்லை இலக்கியா ஜெயிலே காலமுறை கழிக்கணும்னு நினைக்கிறியா, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த இலக்கியா இருக்காலையே இவளால் இப்போ எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசுக்குள்ளே போனீங்கன்னு அடுத்த செகண்டே என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், இதுக்கு மேலே இலக்கியாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் சைன் போட்டு தரேன், இலக்கியாவை இப்போவே விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஃபஸ்ட்டு நீ சைன் போட்டுட்டா அதுக்கப்புறம் இதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உடனே கௌதம் எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் எந்த ஒரு திங்கிங் இல்லாமல் உடனே சைன் போட்டு தந்துடுறாரு. ஏன்னா என்னோட இலக்கியம் எனக்கு வேணும், என் இலக்கியாவை தவிர வேறு எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறாரு. அவர் பேசுறது எல்லாமே லாஜிக் ஓகே தாங்க. ஆனால் இருந்தாலும் இதில் ஒரு விஷயம் நம்ம கௌதம் யோசிக்கணுங்க. வாழ்க்கையில் எவ்வளோதான் நம்ம காசு பணம் சொத்து இருந்தாலும் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனாவே அது எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய மன வலிச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ இலக்கியாவும் கௌதம் இடையே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் நம்ம இலக்கியா வெளியே வருவாங்களா வரமாட்டாங்களா குழப்பத்திலே போயின்னு இருக்கு. கார்த்திகிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறாங்க. கார்த்திக் இருந்து கன்ஃபியூஷனாகவே போயின்னு இருக்கா. அவள் வயிறும் பெருசாக இருக்கணும், அவள் வயிறும் பெருசாக இல்லை, ஆமாம் எல்லாத்துலேயும் நம்மளை சந்தேகப்படுற மாதிரி தானே பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, சரியா நீங்கள் சொல்கிற மாதிரி மட்டும் அவள் ப்ரெக்னென்ட்டாக இல்லை, அடுத்த செகண்ட் நானே அவளை அடித்து பிடிச்சி இங்கே வந்து கேஸை வாங்கிட்டு அவளை வீட்டை விட்டு துரத்துறேன், இனிமேல் வாழ்க்கையிலே அவள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே கார்த்திகிட்ட ஜானகி இருந்தாலும் எப்பா எதாக இருந்தாலும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கம்னு இருங்கம்மா, எதாக இருந்தாலும் 2ல் 1 இன்னைக்கு தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டின்னு போகணும்னு சொல்லிட்டு வேற டாக்டர் கிட்ட வா அஞ்சலி போகலான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வழக்கமாக போகிற டாக்டர்கிட்டே போகலாமே கார்த்தி, எதுக்கு இன்னைக்கு வேற டாக்டருக்கு போகிறீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்க்கணுமே அஞ்சலி நான் சொல்கிறல வா அப்படின்னு சொல்லிட்டு போய் கூடவே அவர் நிற்கிறாரு. கரெக்டாக இவங்களை எங்கேயுமே ஒதுங்க விடல. அது இல்லாமல் தனியாக தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு, என் மனைவி தானே நான் கூட இருக்கேன் நீங்கள் செக் பண்ணுங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் அலோடு இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் சுட்டி காட்டுறாரு. உடனே அந்த டாக்டரும் சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அஞ்சலி ஒத்துக்கவே மாட்டேன்றா. இதை வந்து நம்ம கார்த்தி ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஏன்னா அஞ்சலி எதனா பேசி மைக்கிடுவான்னு சொல்லிட்டு அடுத்தபடி நடவடிக்கை என்ன நடக்கணுமோ அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட்ல என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you.